ம் ஓகேல. நில்லு மாமா. சாரி மாமா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐ அம் ரியலி சாரி. ஏய் என்னது இப்போ ஒரு புது நாடகமா? இது ஒண்ணு நாடகம் இல்ல மாமா. என் ககன் மாமாவை நானே என் கையால கொல்ல நினைச்சிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண. நான் பயங்கரமா அழுதேன் தெரியுமா? அப்பதான் புரிஞ்சுது மாமா, என்ன வாழ்க்கை இது, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிடுது. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு எல்லாத்தத நினைச்சு கவலைப்பட்டா டைம் வேஸ்ட் தான் ஆகும்னு இப்ப சடனா எனக்கு புரிய வந்தது. நிப்பாட்டு. நீ இப்படி அலறத பார்த்தா எனக்கு. நட்சத்திரா அழாத நிறுத்து. நீ இப்படி பேசினா எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. இவ்வளவு நாளா உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிரு மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன மன்னிச்சிரு. ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. என்ன மாமா, நான் இவ்ளோ சொல்லியும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? இல்ல, அது உன்னை நம்பலாமா வேணாமான்னு தெரியல. உனக்கு என் மேல நம்பிக்கை வரலல? நீ வா மாமா, உட்காரு. இந்த சேர்ல உட்காரு. உன் காலை கழுவி அந்த தண்ணி என் தலையில தெளிச்சுக்கிட்டாதான் என் பாவம் எல்லாம் போகும். நீ உட்காரு. உட்காரு மாமா. நட்சத்திரா, பிளான் ஞாபகம் இருக்குல்ல? இந்தா, நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோ. புது சிம் போட்டிருக்கேன், போ. ஓகே மாமா. ஓம் பூர்பவஸ்வஹ தத்சவிதுர்வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யனஹ பிரசோதயாத் நாரீ கேலம் நிவேதயாமி. அம்மா, இப்போ யார் கையால ஆரம்பிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையால இதை ஆரம்பிச்சு வைங்க. கொஞ்சம் தெளிவாமா? என்னாச்சு உதய் ப்ரோ? நான் ட்ரை பண்றேன். என்னாச்சு இதுக்கு? என்னாச்சு சரி? ஒரு நிமிஷம் மாமா, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. நான் ஆக்சுவலாக ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இருக்கேன். நாளைக்கு நீங்கள் ஏன் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது? மற்றதெல்லாம் நம்ம ஆஃபீஸில் உட்காந்து பேசிக்கலாம். ஓகே சார், பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. எங்க கொஞ்சம் கொடுங்க பார்க்குறேன். என்ன இது வேலை செய்ய மாட்டேங்குது? அண்ணா அண்ணா, ஒரு வாட்டி ட்ரை பண்ணு.
இந்த அகாடமில நாட்டிய கலையை கத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வத்தோட வந்திருக்கிற எல்லா பசங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சுமாரா டிசி 500க்கும் 200க்கும் நடுவுல இருந்த ஆண்டுகள்ல பரத முனிங்கிற ஒரு மகான் எழுதின நாட்டிய சாஸ்திரம்னு சொல்லப்படுற ஒரு புத்தகத்தின் குறிப்பு மூலமா நம்ம பாரத நாட்டோட பண்பாட்டுல நாட்டியமே வந்ததுன்னு எல்லாரும் நம்புறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பண்பாடுல, அதாவது மனித வாழ்க்கையில நாட்டியங்கிறது இல்லையா? நாட்டிய சாஸ்திரம் பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரும் நாட்டியமே ஆடலையா? யாருக்காவது பதில் தெரிஞ்சா தாராளமா சொல்லலாம். அம்மா லக்ஷ்மி, உனக்கு நாட்டியத்துல ஆர்வத்தோட சேர்த்து நல்ல பிடிப்பும் இருக்கு. உனக்கு இத பத்தி ஏதாவது பதில் தெரியுமா? தெரியாது மேடம். சரி, ஓகே, நீ உட்காரு. அப்படின்னா நானே சொல்றேன், கேளுங்க. மனுஷனுக்கு இந்த சமைச்சு சாப்பிடுற வழக்கம் வராத காலத்துல இருந்தே, அதாவது வேட்டையாடுற மிருகங்களோட பச்சை மாமிசங்களை சாப்பிடுற நாட்கள்ல இருந்தே நாட்டியங்கிற விஷயம் இருந்தது. அதாவது சங்கீதம் இல்லாம நாட்டியம் கிடையாது. சங்கீதத்தோட நடுவுல சந்தோஷத்தை கொடுக்கிற நாட்டியம் இல்லாம நாடகம் கிடையாது. இந்த மூணுத்தையும் பிரிக்க முடியாது. நம்ம பாரதிய நாட்டியத்துல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும், நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு போஸ்லயும் தெரியிற கலை மட்டும் இல்ல, தெரியாத ஆரோக்கியமும் உள்ள அடங்கியிருக்கு. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ நாட்டிய கலைஞர்கள் நம்ம கலைய உயிரோட காப்பாத்திட்டு வந்திருக்காங்க. அப்படி காப்பாத்திட்டு வர ஆட்கள்ல நானும் ஒரு பங்கா இருக்கணும்னு எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க.